சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எப்போதும் என் அப்பன் முருகன் விபூதியைத்தானே விரும்புவார், விபூதியை தானே எனக்கு கொடுப்பாரு. இந்த முறை குங்குமம் அனுப்பியிருக்காங்களே, நீ யோசிச்சுக்கிட்டே கேட்குறியா? நான் அனுப்பிய குங்குமம் உன் வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றுவதற்கு உரியது. எப்போதும் மங்களம் என்றாலே குங்குமம் என்பதை நீ அறிவாய்தானே? அப்படிதான் உன் மனசுல இருக்கக்கூடிய மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மங்களகரமான நல்ல நிகழ்வுகளை உன் வீட்டில் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இந்த குங்குமத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். யார் மனசையும் நோகடிக்காம, யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற, ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுகிற என் அன்பு பிள்ளையான ஒன்றை மற்றவங்க புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறதையும் கவலைப்படுத்துறதையும் பார்த்துட்டு தான் இனி யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு உன்னை உயர்த்தி பிடிப்பதற்காக உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்து உன் நிலைமையை உயர்த்துவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். அன்பா ஒரு பார்வை, ஆறுதலாக சில வார்த்தைகள் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து கிடைச்சாலே போதுன்ற மனநிறைவோடு வாழக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது என் செல்வமே. நீ எப்பவுமே யாரையுமே நம்பி வாழணும்னு நினச்சது கிடையாது. அவங்க நமக்காக காசு கொடுப்பாங்க, இவங்க நமக்காக உதவி செய்வாங்கன்னு நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து இருந்ததும் கிடையாது. அதிகபட்சமாக நீ எதிர்பார்க்கறது எல்லா மனிதர்களும் சொந்தங்களும் ஒன்றா ஒத்துமையாக அன்பாக அரவணைச்சு போகணும், நல்லது கெட்டதுக்கு எல்லாரும் ஒன்றா நின்று ஆறுதல் சொல்லவும் சந்தோஷத்தை கொண்டாடவும் தயாராக இருக்கணும்னு. ஆனால் இதை கூட கொடுக்க முடியாத இந்த மனிதர்கள் அதைவிட மோசமாக உன்னை குறை சொல்கிறதையும் குற்றம் சாட்டுவதையும் உன்னால் தாங்கிக்க முடியாமல் நீ வருத்தப்படுறதை பார்த்துட்டு தான் இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எதையும் சாதிக்கக்கூடிய சக்திசாலியாக, திறமைசாலியாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. எந்த விதத்திலும் வலியையோ வேதனையையோ நீ அனுபவிக்காம எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன். அன்பானவங்க உன் மேலே கோபப்பட்டா நீ அமைதியாயிரு. கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு உண்மையை உணர்ந்து உன்னை நோக்கி வந்து பேசுவார்கள். அப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் சொல்லலாம் என் செல்வமே. உன்னை அடிக்காம கொள்ளாம உன் மனசுக்கு வலியை தருவது சில பேருடைய வார்த்தைகள்னு எனக்கு நல்லா தெரியும். அதே போல யாருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துச்சோ அதே முறையில் மருந்தே போடாம உன் மனக்காயத்தை குணப்படுத்தவும் உனக்கான ஆறுதலை சொல்லி நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். அடுத்தவங்க நம்ம வாய் நம்ம வார்த்தை நம்மளை யார் என்ன கேட்க முடியும்னு யோசிச்சு வார்த்தைகள் இலவசம்தானேன்னு உன் மேலே வாரி வீசிட்டாங்க. ஆனால் நீ எதை நினச்சும் கவலைப்படாதே என் செல்வமே. யார் எதை வீசினாலும் திருப்பி வீசக்கூடிய ஆளாக நீ இருக்காதே. அதுக்கு பதிலாக ஒருத்தன் கெட்டது நினைக்கிறான், கெட்டது செய்கிறான்னு தெரியும் பட்சத்தில் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். யாராவது ஒருவர் கஷ்டத்திலேயோ துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா அவங்கள உடனே போய் பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. இதே ஒருத்தனுக்கு வாழ்க்கை நிலைமை மாறிடுச்சு, உயர்ந்துருச்சு, நல்லா காசு பணம் வந்து செல்வமாக நல்ல நிலமையில இருக்காங்கன்னா அவங்க கூப்பிட்டா மட்டும் போய் பாரு. ஏன்னா காசு பணம் வந்தாலும் நீ அதை பெருசாக நினைக்கிற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ அவங்கள போய் பார்க்க போனினா அவங்களுக்கு பணம் வந்த காரணத்தால் உனக்கு தெரியாத மாதிரி, உன்னை யாருனே தெரியாத மாதிரி ரொம்ப மிடுக்கா, ஆணவத்தோடு, தலைக்கணவத்தோடு, அகங்காரத்தோடு நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் காசு இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே போய் பாரு, காசு இருக்கவன் கூப்பிட்டா மட்டும் போய் பாருன்னு சொல்கிறேன். நீ ரொம்ப நேர்மையாக இருப்பதாலேயே வாழ்க்கை உன்னை மிகவும் அளவைக்குதுன்னு எனக்கு தெரியும். நேரத்திற்கேற்றாற் போல மாற்றி மாற்றி பேசுகிறவனோ, நல்லவன் போல நடிக்கிறவனோ நல்லா சுகமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உன்னை நான் இதுக்கு மேலும் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன வேணுமோ, நீ எதை ஆசைப்படுறியோ அது அனைத்தையுமே கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன்.
முயற்சி செய்கிறவனை தட்டி கொடுத்து இன்னும் முயற்சி செய்யணும்னு உற்சாகப்படுத்து. இல்லாதவர்களும் இயலாதவர்களும் உன்கிட்ட வந்து உதவி கேட்டு நின்னாங்கன்னா உன்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சு விட்டு கொடுத்து அவர்களும் முன்னுக்கு வர்றதுக்கு தட்டி கொடு. யாராவது உன்கிட்ட ஏதாவது தெரிலன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலையும் அவர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. வாழ்க்கையில் கீழே விழுந்தவனை நீ கை தூக்கி விடும்போது உன் கைகளை இருக்க பிடிச்சு நான் உன்னை மேலே தூக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை வாழ்த்துறவங்க உனக்கு வந்து வழி சொல்ல போகிறதும் இல்லை, அல்லது உன்னை தூற்றுபவர்கள் உனக்கு வந்து துணையாக நிற்க போகிறதும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் தனித்து போராட வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க. நீயும் என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் எதுக்கும் கஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் துணிஞ்சு தைரியமாக வாழ பழகிட்டினா போராட்டங்களை எல்லாம் மீறி உனக்கான முன்னேற்றமும் வெற்றியும் உன் வாழ்க்கையில் உண்டாகும் என் செல்வமே. காசு பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி வந்து சொந்தம்னு சொல்லிக்கிட்டு மாமன் மச்சான்னு உறவு கொண்டாடுவாங்க. அதுவே காசு பணம் இல்லைன்னா அண்ணன் தம்பின்ற வார்த்தையை கூட பேசுவதற்கு ரொம்ப யோசிப்பாங்க. பணம் இல்லைன்னா மனிதர்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் இப்போது பொய்யான விஷயமா மாறிடுச்சு. காசு பணம் இருக்கிறவனுக்கு தலைவலி வந்தால் கூட ஓடிப்போய் நலம் விசாரிக்கிற இந்த உலகம் காசு பணம் இல்லாதவனுக்கு மிக கொடூரமான மிக பெரிய எந்த நோய் வந்தாலும் அவன் மூளையில் முடங்கி சோர்ந்து கிடந்தாலும் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு தான் காசும் பணமும் இந்த மனித மனங்களை பெருசாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதனால தான் நீயும் கஷ்டப்படுற. அந்த காசு பணம் இருந்தால் உன்னையும் 4 பேர் நல்லா மதித்து உன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த விஷயத்துக்காக உன்னை சாதாரணமாக நினச்சி அற்பமாக பேசுகிறாங்களோ அதே விஷயத்தை உனக்கு கொடுத்து எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வராமல் எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிடங்களையும் சரியாக பயன்படுத்திக்கோ. நீ வாழ்க்கையை சரியாக வாழாமல் உன்னுடைய நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தாமல் எனக்கு நேரம் சரியில்லைன்னு மட்டும் சலிச்சுக்காத. எல்லா நேரமுமே உனக்கான நல்ல நேரமாக தான் உன் அப்பன் முருகன் கொடுத்து வச்சிருக்கேன். அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுல தான் உன்னுடைய திறமைகள் இருக்கு என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நிரந்தரமாக வெளிச்சமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா இப்போது உனக்கு இருக்கும் துன்பத்தையும் இன்பமயமாக நான் ஆக்கி காட்டுறேன். என்ன நடந்தாலும் எப்போதும் அச்சத்திலேயே பயத்திலேயே வாழ்வதை விட ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சமாளிக்கவும் அதை சரி செய்யவும் பழகிக்கோ. நீ நல்ல புத்திசாலித்தனமாக யோசிச்சினா உன்னால் சரி செய்ய முடியாத காரியம்னு சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை என் செல்வமே. நீ மதிகொண்டு முயற்சித்தால் விதியென்று இந்த உலகத்தில் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ பேசின 1000 வார்த்தைகளில் இந்த உலகத்து மனிதர்கள் அவர்களுக்கு தேவையான வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு உன்கிட்டவே சண்டை போட்டு உன்னை தப்பானவனாக பேசுவாங்க. அதனால தான் எப்போது யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசு. ஒரு வார்த்தை உன்னை வெல்லும், ஒரு வார்த்தை உன்னையவே கொல்லுன்னு சொல்கிறேன். எப்போதும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனமாக பேசும்போது யாரும் அதை பயன்படுத்தி உன்னை வீழ்த்த முடியாதல்லவா. இந்த உறவுகள் எப்போதுமே 2 வகையான உறவுகளாக மனிதர்களாகத்தான் இருக்காங்க. அதாவது ஒரு சில மனிதர்கள் அன்பை தரக்கூடிய நல்ல உறவுகளாக இருப்பாங்க. நிறைய மனிதர்கள் உன் மனசுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் குத்தி காட்டுவதையும் உன்னை குறை சொல்வதையும் செய்யக்கூடிய தப்பான மனிதர்களாக வெறும் அனுபவத்தை தரும் மனிதர்களாகவே இருப்பார்கள். உன் மேலே அன்பை காட்டுற நல்ல மனிதர்களை உன் மனசில் தூக்கி வச்சு கொண்டாடு. உனக்கு கஷ்டத்தையும் அனுபவத்தையும் தரக்கூடிய இப்படிப்பட்ட கெட்ட உறவுகளை கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உன்கிட்ட புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நீயும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கோ. இந்த உலகமே இப்போதெல்லாம் நடிப்புக்கான உலகமாக மாறிடுச்சு.
நீ என்ன சொல்கிறன்னு புரிஞ்சாலும் கூட, நல்லா தெரிஞ்சாலும் கூட, ஒன்றுமே தெரியாதது மாதிரி புதுசாக கேட்குற மாதிரியும் புதுசாக பார்க்குற மாதிரியும் பேசக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராய்க்கோ. உன்னை ஏமாற்றுபவர்களை நீ மறந்தும் கூட நம்பிவிடாதே என் செல்வமே. ஒரு முறை தானே ஏமாத்திட்டாங்க, திருந்திடுவாங்க, மனசு மாறிடுவாங்கன்னு நினச்சி நீ மறுபடியும் நம்பக்கூடிய மனிதர்கள் மறுபடியும் மிக பெரிய அளவில் உன்னை ஏமாத்துறதுக்கும் துரோகம் செய்வதற்கும் கூட தயாராக இருக்கலாம். அதனால் இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமியில் நீ வாழும்போது நீ கண்டிப்பாக கவனமாக இருந்துதான் ஆகணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்தினா உன்னை கடவுள்னு சொல்கிற இந்த உலகம், உனக்காக சுயநலத்தோடு நீ வாழ்ந்தினா உன்னை சுயநலவாதின்னு சொல்லும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில மனிதர்கள் தான் சுயநலமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்து அவன் உழைப்பை சுரண்டி அவனை வேலை செய்ய வச்சு இவங்க சொகுசாக உட்காந்து வாழக்கூடிய விலங்கினமாக இருப்பதை நான் பார்க்குறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்காக நீ எல்லாத்தையும் யோசித்து நீ கஷ்டப்பட்டு சிறப்பாக சிந்தனை செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழு. ஆனால் ஒருபோதும் யார் குடியையும் கெடுத்து யாரையும் ஏமாற்றி துரோகம் செஞ்சு நீ சம்பாதிக்கவும் நீ சுகமாக வாழவும் யோசிக்க கூட வேண்டாம் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கத நல்லா கவனமாக கவனிச்சிட்டாலே இனி எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது. நீ என்னதான் அன்போடு அரவணைச்சாலும் கத்தியை பிடிச்சி அரவணைச்சினா அது உன்னை வெட்ட தான் செய்யும். அதே போல தான் சில மனிதர்கள், நீ என்னதான் அவங்கக்கிட்ட நல்லபடியாக அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டாலும் அவங்க என்னைக்கு இருந்தாலும் உன்னை காயப்படுத்திட்டு தான் போவாங்க. நீ தான் அப்படிப்பட்டவர்களிடம் கொஞ்சம் கவனமாக விலகியே இருக்கணும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சியோடு நீ செய்கிற எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கையில் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியம் இருந்ததுன்னா, எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது உனக்கு இருக்கிற தைரியம், உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சுன்னா எங்கே போகுதுன்னே தெரியலை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவைப்படும் போது நீ ஆறுதல் சொல்லிக்கோ, உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கோ. எந்த சூழ்நிலையிலும் என் பிரியமான பிள்ளையாகிய உன்னை நான் கஷ்டப்பட விடமாட்டேன். உனக்காக நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்றதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த குங்குமத்தை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். நீ எப்போதும் யார் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சாலும் அதை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்தி முன்னுக்கு வருவதுன்னு யோசிச்சு சிறப்பாக செஞ்சிடு. இந்த உலகத்து மனிதர்களிடம் நீ ஏதாவது வேலை சொன்னினா அதை சரியாக செய்ய மாட்டாங்க. கொடுத்த வேலையை சரியாக செய்யாத மனிதர்கள் அடுத்தவனை பற்றி தப்பாக போட்டு கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக, அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கவும் கெடுக்கவும் நல்லா வேலை செய்யக்கூடியவர்களா, புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன்னை கண்டும் காணாமல் போனவர்கள் யாரையுமே நீ திரும்ப வாழ்க்கையில் தேடி போகாதே என் செல்வமே. உன்னை நோக்கி வருபவர்களை மட்டும் நீ ஏற்றுக்கோ. உன்னை விட்டு விலகி போகிறவங்கள அப்படியே விட்டுட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராகு. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது தவறு நடக்கும்போது பயம் வருது. ஐயோ வாழ்க்கை என்னாகுமோன்னு பயந்து உடனே என் மேலே வந்து பக்தியோட முருகா காப்பாத்துன்னு ஓடி வர்றாங்க. சரி, நம்மளை நம்பி வந்துட்டாங்களே, நல்ல புத்தி வந்துருச்சு, பக்தி செலுத்துகிறாங்களேன்னு நானும் நம்பிக்கையோட அவங்க கேட்டதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்ற பிறகு, வசதி வந்த பிறகு, அவங்க நிலைமை உயர்ந்த பிறகு என்னை வணங்குறதையே மறந்து போயிடுறாங்கன்றது தான் உண்மை என் செல்வமே. நீ எப்போவுமே எப்படியுமே உன் நிலைமை உயர்ந்தாலும் நல்லது நடந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் என்னை வணங்குறதை மட்டும் மறக்காத. ஏன்னா நீ என்னை வணங்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும், என் மேலே பக்தி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றக்கூடிய விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. எருமை மேய்க்கிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் இந்த பெருமை பேசுகிறவங்களையும் பெருமைக்காக மாவாற்றங்களையும் பெருமைக்காக எல்லா செயல்களையும் செய்பவர்களையும் அடுத்தவன் பாராட்டணும்னு நினைக்கிறவங்களையும் நம்பார்.